அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக வேண்டி இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் குர்ஆனுடைய 3வது சூரா அதனுடைய 32வது வசனத்தை பார்ப்போம். சூரத்துல் ஆல் இம்ரானுடைய 32வது வசனம். இதன் பிரகாரம் அல்லாஹ் கூறுவது என்னவென்றால், அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நீங்கள் புறக்கணித்தால் மறுப்போரை அல்லாஹ் விரும்ப மாட்டான். அதாவது ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செஞ்சு காட்டுகிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள் என்றால் நாமும் அதை அமல்படுத்த வேண்டும். தன்னுடைய வாழ்நாளில் நாமும் அதை செய்ய வேண்டும். உதாரணத்துக்கு இப்போது +2 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. சில ஸ்டூடெண்ட்ஸ்கள் ரொம்ப குறைச்ச மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க. இதை வெளியில் சொல்ல விரும்ப மாட்டார்கள், அவங்களுடைய கண்ணியம் பாதிக்குதும் அப்படின்னு சொல்லி. இந்த டைமில் தாய்மார்கள் தந்தைமார்கள் இவ்வளோ குறைச்சி மார்க் வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். உதாரணத்துக்காக தான் சொல்லணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களாக இருக்கும். மற்றவங்களுடைய கஷ்டங்களை அதிகப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் குர்ஆனுடைய வசனம் என்னவென்றால், குறை சொல்லி திரிகின்றவன் சொர்க்கத்துக்குள் சொல்ல மாட்டான். இது நபியுடைய பொன்மொழி. அதன் பிரகாரமாகவே நாமும் நடந்து அல்லாஹ்வுடைய திருப்தி அடைவோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.